இன்றைக்கி நம்ம பிசாசை கையாளுவது எப்படி அப்படின்றத பார்க்கலாம். பொதுவாகவே நிறைய கிறிஸ்தவர்களுக்கு ஒரு பிசாசை எப்படி கையாளணும் அப்படின்றது தெரிய மாட்டேங்குது பாருங்கள். தெரியாததுனால அவனுடைய தந்திரங்களில் போய் இவங்க மாட்டிக்கிறாங்க. இன்றைக்கி நான் உங்களுக்கு பிசாசுடைய ஒரு தந்திரத்தை பற்றி சொல்லித்தர போகிறேன். இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அவனை சரியாக கையாளுறது எப்படின்றத நீங்கள் கற்றுக்குவீங்க. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேதத்தில் பிசாசை எப்படி கரெக்டாக கையாளணும் அப்படின்றது எழுதியிருக்குது. அது என்ன வசனம் அப்படின்றத நம்ம வாசிச்சிடலாம். யாக்கோபு 4வது அதிகாரம் 7வது வசனம். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். பொதுவாகவே நிறைய கிறிஸ்தவர்கள் இந்த வசனத்தை தப்பாக புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான்னு இருக்குது. நான் பிசாசுக்கு எதிர்த்து நிற்க போகிறேன்னு சொல்லிட்டு இந்த வசனத்தில் இந்த பகுதியை மட்டும் பிடிச்சிட்டு பிசாசோட யுத்தம் பண்ண புறப்பட்டு போயிடுவாங்க. ஆனால் அவங்க எதை கவனிக்கிறது இல்லைன்னா வசனத்தில் எழுதியிருக்குது, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். இந்த வசனத்தை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கணும்னா நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சு இருக்கிறது தான் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறது. இதை புரிஞ்சிக்காமல் என்ன பண்ணுவாங்கன்னா செகண்ட் பாயிண்ட்டை எடுத்துகிட்டு பிசாசோட சண்டை போட போயிடுவாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு தான் உண்மையாகவே செகண்ட் பாயிண்ட்டை நிறைவேற்றுறதா இருக்குது. எப்படின்னு நான் உங்களுக்கு இன்னும் புரிகிற மாதிரி சொல்கிறேன். உங்களுக்கு வீட்டில் உங்கள் அம்மா ஒரு வேலையை கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் கிச்சனில் இருக்கிறீங்க. அடுப்பில் பார்த்தீங்கன்னா பால் இருக்குது. உங்கள் அம்மா சொல்கிறாங்க, நான் வெளியே போகிறேன், நீ கவனமாக இந்த பாலை பார்த்துக்கோ, இது பொங்கிராமல் வேறு எந்த வேலையும் உனக்கு வேண்டாம், நான் கொடுத்துருக்கிற வேலை இதை நீ கவனமாக பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் அதை கவனமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. உங்களுடைய பக்கத்து ரூமில் டக்குன்னு உங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. நீங்கள் அதை எடுக்கிறதுக்கு போகிறீங்க. ஏன் அப்படின்னா என்னை இந்த நேரத்தில் டிஸ்டர்ப் பண்ண வேண்டான்னு சொல்லிவிட்டு அந்த ஃபோன் காலில் சொல்கிறதுக்காக போகிறீங்க. போய் சொல்லிட்டு ஏன்டா இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணுறேன், எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு கட் பண்ணுறீங்க. நீங்கள் பார்த்தா அந்த பால் பொங்கிடுது. இப்போ நீங்கள் எதை தெரியுமா தவற விட்டுட்டீங்க? உங்கள் அம்மா உங்களுக்கு கொடுத்துருந்த வேலையை தவற விட்டுட்டீங்க. இப்படி தான் நிறைய கிறிஸ்தவர்கள் பிசாசுக்கு நான் எதிர்த்து நிற்க போகிறேன்ட்டு செகண்ட் பாயிண்ட்டை பிடிச்சிட்டு போயிடுறாங்க. அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சு இருக்கிறது தான் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் பிசாசுக்கு ரொம்ப கவனத்தை கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவன் அடுத்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்றத உங்களுக்கு சொல்லுவான். when you give attention to the devil he will change your direction. அவனுக்கு நீங்கள் கவனத்தை மட்டும் செலுத்திக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, உங்களுடைய கவனத்தை அவன் திசை திருப்பிடுவான். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏதேன் தோட்டத்தில் ஆதாமையும் ஏவாளையும் பிசாசு வஞ்சிக்க வரும்போது என்ன தெரியுமா பண்ணுறான்? அவங்களுடைய வேலையிலேருந்து அவங்கள நீக்கிறான். அவங்களோட வேலை என்ன தெரியுமா? இந்த பூமியை பண்படுத்தவும் காக்கவும் மனுஷனை ஆண்டவர் அந்த இடத்துல உண்டாக்கி வச்சிருக்கிறார். ஆனால் இவங்க எப்போ பிசாசனுடைய சத்தத்தை கவனிக்க ஆரம்பிக்கிறாங்களோ, பிசாசு என்ன சொல்கிறான்றதுக்கு அவங்க நோட்டீஸ் பண்ணி பார்க்க ஆரம்பிக்கிறாங்களோ, பிசாசு உடனே அவங்களுக்கு எந்த வேலை கொடுக்கப்பட்டிருந்துச்சோ அதிலிருந்து திசை திருப்பி விட்டுட்டான். உங்களுடைய ஒரே சிந்தனை என்னவா இருக்குன்னா, இந்த பிசாசை நான் எப்படி துரத்தணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறீங்க. அப்படி நீங்கள் செய்யணுன்ற அவசியமே கிடையாது. இன்றைக்கி நான் உங்களுக்கு 2 விஷயத்தை சொல்லித்தர போகிறேன், எப்படி பிசாசை கையாளணும் அப்படின்ட்டு. மொதல் விஷயம் என்னென்னா, இக்னோர் த டெவில். பிசாசை கண்டுக்க கூடாது. நிறைய கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, அடுத்து பிசாசு என்ன பண்ணுவான் பிரதர், என் வாழ்க்கையில் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறான் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு அவனையே குறித்து எல்லா நேரமும் யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்படி யோசிக்கிறதுனால ஆண்டவர் அவங்களுக்கு வச்சிருக்கிற பர்பஸையும் மிஸ் பண்ணிடுறாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் அவனை குறித்து யோசிக்கிறத நிப்பாட்டணும். ஸ்மித் விகில்ஸ்வொர்த் அப்படின்ற மிகப்பெரிய ஒரு தேவ மனிதர் இருந்தார் பாருங்க. நிறைய டெத் ரைசிங்லாம் பண்ணியிருக்கிறாரு, நிறைய ஹீலிங்ஸ்லாம் அவருடைய ஊழியத்தில் நடந்திருக்குது பாருங்க. ஒரு நாள் அவருடைய அறையில் தூங்கிட்டு இருந்திருக்கிறாரு. தூங்குறப்போ அவர் எந்திரிச்சு பார்க்குறாரு, அந்த ரூமில் ஏதோ ஒரு டீமானிக், ஏதோ ஒரு பிசாசனுடைய ப்ரெசன்ஸாக இருக்கிற மாதிரி அவருடைய ரூமில் ஃபீல் பண்ணுறாரு. எந்திரிச்சு பார்த்து இந்த இடம் சரியில்லை, நான் உணர்றது எதுவுமே சரியில்லை அப்படின்னு பார்க்குறப்போ அந்த இடத்துல ஒரு பிசாசு நிற்கிறான். ஸ்மித் விகில்ஸ்வொர்த் உடனே என்ன தெரியுமா பண்ணார்? நீயா இந்த இடத்துல இருக்கிற அச்சீப்போ அப்படின்னு சொல்லிட்டு இவர் தூங்கிட்டாராம். இன்னொரு நாள் பார்த்தீங்க அப்படின்னா அவர் படுத்திருக்கிறாரு. அவருக்கு கீழ் அறையில் ஒரு பயங்கரமான சத்தம் கேட்குது. ஸ்மெல் எல்லாமே ரொம்ப கேவலமான நாத்தங்கள் அவருடைய வீட்டில் எடுத்துக்கிட்டு இருக்குது. டக்குன்னு என்ன பண்ணுறாருன்னா, அவர் ஒரு 150 வருஷம் முன்னாடி வாழ்ந்தவர், கேண்டிலை எடுத்துகிட்டு அவர் போகிறாரு. கீழே போய் பார்த்தா பிசாசு அங்கே நின்றுக்கிட்டு இருக்கிறான். அச்சி, நீ தான் இங்கே நிற்கிறியா, உன்னை பார்க்கவா நான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கேண்டில் அணைச்சிட்டு மறுபடியும் தூங்க போயிட்டாரான். இதிலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன தெரியுமா?
நிறைய நேரத்தில் நீங்கள் பிசாசை கண்டுக்கணுன்ற அவசியம் கிடையாது. அவனை நீங்கள் இக்னோர் பண்ணிட்டு போனாலே போதும். உங்களுடைய லைஃப்பில் ஆண்டவர் வச்சிருக்கிற வாக்கு தத்தங்களும் ஆண்டவர் வச்சிருக்கிற தீர்க்க தரிசனங்களும் ஆட்டோமேட்டிக்காக நிறைவேறத பார்க்க முடியும். நீங்கள் மட்டும் அந்த தேவ மனுஷனுடைய இடத்துல இருந்திருந்தீங்கன்னா என்ன தெரியுமா பண்ணியிருப்பீங்க? ஐயோ பிசாசை நான் பார்த்துட்டேனா, இன்னைக்கு முழு இரவு ஜபம் கன்ஃபார்ம்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக எந்த நாளும் ஜபம் பண்ண முடியாத அளவுக்கு பிசாசுக்கு அகெயின்ஸ்டாக நின்று ஜபம் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. பிசாசு என்ன பண்ணிட்டான் தெரியுமா? உங்களுடைய வேல்யூபிளான தூக்கத்தை கெடுத்துட்டான். தேவையில்லாத ஒரு யுத்தத்துக்குள்ளே உங்களை கொண்டு வந்துட்டு உங்களுடைய கவனத்தை திசை திருப்ப ஆரம்பிச்சிட்டான் அப்படின்றத அர்த்தம். பிசாசுக்கு இருக்கிறதுலே பெரிய இன்சல்ட் என்ன தெரியுமா? அவனை கண்டுக்கிறாம இருக்கிறது. ரெண்டாவது விஷயம், ஃபோக்கஸ் ஆன் யுவர் அசைன்மெண்ட். ஆண்டவர் உங்களுக்கு எந்த வேலையை கொடுத்துருக்கிறாரோ அந்த வேலையில் கவனமாக இருங்க. அந்த வேலையை நீங்கள் செஞ்சாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக பிசாசு உங்களை விட்டு போயிடுவான். உங்கள் வேலையில் கவனமாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அசைன்மெண்ட்டில் ஒருத்தன் ஃபோக்கஸாக இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், பிசாசுனால தொடவே பட முடியாத ஒரு வாழ்க்கையில் அவன் வாழுவான். இயேசு 40 நாளும் பிசாசுனால வனாந்திரத்தில் சோதிக்கப்பட்டார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இயேசுனுடைய நோக்கம் இதுவாக இல்லை பாருங்க. இப்போ பிசாசு என்ன சோதிச்சுக்கிட்டு இருக்கிறான், இவனை நம்ம எப்படி விரட்ட போகிறோம், இவன் அடுத்து என்ன பண்ண போகிறான் அப்படின்னு இயேசு யோசிக்கவே இல்லை. இயேசு என்ன தெரியுமா பண்ணுறாரு? அவர் வார்த்தையில் கவனமாக இருக்கிறாருன்றதை பார்க்குறோம். அவன் என்னதான் சொன்னாலும் ஆண்டவர் அவருக்கு எந்த அசைன்மெண்ட்டை, பிதாவானவர் அவருக்கு எந்த அசைன்மெண்ட்டை கொடுத்துருக்கிறாரோ, என்ன வேலையை கொடுத்துருக்கிறாரோ அந்த வேலையில் அவர் கவனமாக இருக்கிறாரு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அவருக்கு முன்னாடி இருக்கிறது பிசாசை எப்படி துரத்தணும் அப்படின்றது கிடையாது. அவருக்கு முன்னாடி இருக்கிறது ஆண்டவர் கொடுத்துருக்கிற வேலையை நான் எப்படி நிறைவேற்ற போகிறேன். அதுக்கு முன்னாடி தான் பிசாசு வந்து தடை பண்ணணும்னு நினைக்கிறான். அதனால தான் இயேசு சொல்கிறாரு, எனக்கு பின்னாக போ சாத்தானேன்றாரு. நீ முன்னால் நின்று ஆண்டவர் எனக்கு முன்னாடி வச்சிருக்கிற, பிதாவானவர் எனக்கு முன்னாடி வச்சிருக்கிற காரியங்களை பார்க்க விடாமல் தடுத்துக்கிட்டு இருக்கிற, நான் உன்னை கவனிக்க போகிறது கிடையாது. உனக்கு பின்னாடி பிதாவானவர் எனக்கு வச்சிருக்கிற சித்தத்தை நான் நிறைவேற்ற போகிறேன்னு சொல்லிட்டு அதில் கவனமாக இருந்தார். உங்களுடைய கவனம் ஆண்டவர் உங்களுக்கு வச்சிருக்கக்கூடிய அசைன்மெண்ட் மேலே இருக்கணுமே தவிர்த்து பிசாசு மேலே இருக்கக்கூடாது. பிசாசு அடுத்து இயேசுவை விட்டு விலகி போயிட்டான் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். எங்கெல்லாம் இயேசு போனாரோ எல்லா இடத்துலையும் பிசாசு பின்தொடர்ந்து வந்து எப்படியாவது இவருடைய கவனத்தை திசை திருப்பணும் அப்படின்றத தான் நினைக்கிறான். ஏன் தெரியுமா? அவனால் இயேசுவை ஸ்டாப் பண்ண முடியாது. அதே மாதிரி தான் உங்களையும் பிசாசால் ஸ்டாப் பண்ண முடியாது. நிறைய பேர் ஜெபம் பண்ணுவீங்க, ஆண்டவரே எனக்கு இந்த ஒரு பதிலை தாங்க அப்படின்றதுக்காக ப்ரேயர் பண்ணி வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. உங்களுடைய பதில் வந்துக்கிட்டு இருக்கும், உங்களுடைய பதிலுக்கான நேரத்தில் நீங்கள் இருப்பீங்க. ஆனால் பிசாசு என்ன பண்ணணும்னு நினைப்பானா, உங்களுடைய டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணி விட்டுறணும்னு நினைப்பான். சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியமில் இருக்கும்போது ஒரு பால் உங்களை நோக்கி வருது, நீங்கள் வேறு திசையில் திரும்பி போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் பாலை மிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அந்த மாதிரி பிசாசு உங்களை தடுக்க முடியாது, உங்களுடைய ஜபத்தை தடுக்க முடியாது. நீங்கள் என்ன ஜபம் பண்ணுறீங்கன்றதில் அவன் ரொம்ப கவனமாக இருக்கிறான் பாருங்கள். நீங்கள் ஜெபம் பண்ணுறதா ஆண்டவர் மட்டும் கேட்கலங்க, பிசாசும் கேட்டுக்கிட்டு இருக்கிறான். எப்படியாவது இதை தடுக்கணும் அப்படின்னா ஆண்டவரையும் நம்ம தடுக்க முடியாது, தேவதூதர்களையும் நம்ம தடுக்க முடியாது. என்ன பண்ணலாம்? இவனை நம்ம திசை திருப்பினாலே போதும், இவனுக்கான ஜபத்தை இவன் பெற்றுக்கொள்ள மாட்டான், இதற்கான பதிலை இவன் பெற்றுக்கொள்ள மாட்டான்னு உங்களை தான் ஃபோக்கஸ் பண்ணுவானே தவிர்த்து வேறு எதுவுமே கிடையாது. பிசாசு அவ்வளோ வல்லமையானவெல்லாம் கிடையாது. உங்களை திசை திருப்புறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதை தான் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஆனால் நீங்கள் என்ன தெரியுமா பண்ணணும்? அவர் எனக்கு தீர்க்க தரிசனமாக சொல்லியிருக்கிறாரு, அவர் எனக்கு வாக்கு தத்தமாக சொல்லியிருக்கிறாரு, பிசாசே எனக்கு பின்னாக போ. எனக்கு அவர் வச்சிருக்கிற நோக்கம் பெருசாக இருக்குது. ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சிருக்குது, இவன் ஜெபம் பண்ணியிருக்கிறானே, இவனுடைய வாழ்க்கை மாறணும்னு ஒன்று கேட்டிருக்கிறானே, இவனுக்கு திருமணம் ஆகணும்னு சொல்லியிருக்கிறானே, இவன் பண்ண ஜெபம் எவ்வளவு வல்லமையானதுன்னு இவனுக்கு தெரியலனாலும் எனக்கு தெரியும். இதை எப்படியாவது தடுக்கணும்னா இவனுடைய டைரக்ஷனை மாற்றணும். இவன் பண்ண ஜெபம் எவ்வளவு வல்லமையானது அப்படின்றது இவனுக்கு தெரியலனாலும் எனக்கு தெரியும், அது எந்த அளவுக்கு ஒரு இம்பாக்டை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னு அவன் தடுக்க முயற்சி பண்ணாலும் நீங்கள் என்ன தெரியுமா பண்ணணும்? என்னுடைய கவனம் உன் மீது இருக்காது பிசாசே, அவர் எனக்கு வச்சிருக்கிற வாக்கு தத்தங்களுக்கு நேராகும், அவர் எனக்கு வச்சிருக்கிற தீர்க்க தரிசனங்களுக்கு நேராகும், நான் அவரை மட்டும்தான் பார்ப்பேன் இருந்தீங்கன்னு வைங்க, அவன் உங்களை விட்டு விலகி போயிடுவான். நீங்கள் ஒரு பொருளாதார பிரேக் த்ரூக்காக ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க, ஃபைனான்ஷியல் பிரேக் த்ரூக்காக ப்ரேயர் பண்ணுவீங்க. டக்குன்னு பார்த்தா ஃபைனான்ஷியல் பிரேக் த்ரூ ஆயிரும், அதுலேருந்து நீங்கள் விடுதலை ஆயிடுவீங்க. அடுத்த ஒரு பிசாசு வந்து உங்களை சோதிக்கணும் அப்படின்றத நினைப்பான். அவனை நீங்கள் கண்டுக்கிறாமல் இருந்தீங்கன்னு வைங்களேன், அவனும் உங்களை விட்டு விலகி போயிடுவான். இப்படி தான் உங்கள் வாழ்க்கையில் பிசாசே வரக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்க முடியாது பாருங்கள். அவன் வருவான், ஜஸ்ட்டு கண்டுக்கிறாமல் இருந்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக போயிடுவான்.
நான் இப்படி யோசிக்க மாட்டேன் பாருங்க, இந்த ஊழியத்துக்கு இந்த பிசாசு அகென்ஸ்டாக வேலை செய்கிறானோ, நம்மளை அந்த பிசாசு தடை செய்கிறானோ. எந்த பிசாசு என்னை தடை செய்ய முடியாது. நான் வார்த்தையை விசுவாசிக்கிறேன், வார்த்தையை பின்பற்ற போகிறேன். எந்த பிசாசு என்ன முயற்சி பண்ணாலும் சரி, அவன் தோற்கடிக்கப்பட்டவன், அவனை நான் கண்டுக்கவே போகிறது கிடையாது. இதை மட்டும் பண்ணால் போதுங்க. கிறிஸ்தவர்கள் இப்படி தான் பிசாசை கையாள வேண்டியதாக இருக்குது. இதை பார்க்குற ஒவ்வொருத்தவங்களுக்காக நான் ப்ரேயர் பண்ண விரும்புகிறேன். இதுக்கப்புறம் ஆண்டவர் ஒரு வெளிச்சத்தை கொடுப்பாரு. நீங்கள் உங்களுடைய அழைப்பில் உறுதியாக நிற்க போகிறீங்க. பிதாவே இயேசுவின் நாமத்தினால இவங்களை நான் பிளஸ் பண்ணுறேன். இன்னைக்கு இவங்களுக்கு ஒரு தெளிந்த புத்தி உண்டாக இருக்கட்டும். இதுக்கப்புறம் பிசாசை நோக்கி கிடையாது, உங்களை நோக்கி அவங்க ஓட போகிறாங்க. பிசாசு என்ன செய்வான்றதை பார்க்க போகிறது கிடையாது. நீங்கள் உங்களுடைய லைஃப்பில் வச்சுருக்கிற பெரிய நோக்கங்களும் திட்டங்களும் அதை கவனிக்கிற ஒரு இருதயம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இவர்களுக்காக திறக்கப்பட்டு இருப்பதாக என்று நான் சொல்லுகிறேன். ஒரு சமாதானமே அவர்களுக்கு உண்டாயிருக்கட்டும். பிளஸ் பண்ணுறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஸோ இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சு அப்படின்னா மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் கேட்டு பிரயோஜனப்படட்டும். ப்ளஸ் யாருக்காச்சும் ப்ரேயர் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கீழே பார்க்குற வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொண்டு உங்களோட வாட்ஸ்அப்பில் உங்களுடைய ப்ரேயர் ரெக்வஸ்ட்டை டைப் பண்ணி அனுப்புங்க. நான் நிச்சயமாக உங்களுக்காக ப்ரேயர் பண்ணிக்கிறேன். கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.